உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளே, சாதி ஒழிப்பை சமூக விடுதலை என தமிழகத்தில் களமாடி வரும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் தமிழர்களின் உரிமைகளுக்காகவும் ஒடுக்கப்பட்டோரின் விடுதலைக்காகவும் போராடி வருகின்றனர். இன்றைய களத்தில் சிறுத்தைகள் நிகழ்ச்சியில் கட்சி தலைவரும் எழுத்து தமிழரின் நிகழ்ச்சிகள் மட்டுமின்றி எழுத்து தமிழரின் ஆணைக்கு இணங்க களத்தில் சிறுத்தைகள் பங்கேற்ற நிகழ்ச்சிகள் அனைத்தையும் இப்போது பார்க்கலாம். புரட்சியாளர் அம்பேத்கரை 135வது பிறந்த நாளையொட்டி திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி அடுத்த வலையாம்பட்டியில் அவரது திருவுருவ சிலைக்கு விசிக சார்பில் மாலை அணிவித்து வீரவணக்கம் செலுத்தி சமத்துவ நாள் உறுதிமொழி ஏற்கப்பட்டது. மாவட்ட நிர்வாக குழு உறுப்பினர் ராஜா தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்வில் மாவட்ட துணை செயலாளர் வேலு, சுரேஷ் மற்றும் ஞானசேகரன், சிவகுமார், ரவிக்குமார், கருணாகரன், குமரன், அல்போன்ஸ், விஷ்ணு, ஆனந்தன், வினோத்குமார் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். சாதி ஒழிப்பு களத்திலே சாவு கண்ட போராளிகளுக்கு வீர வணக்கம், வீர வணக்கம், வீர வணக்கம், வீர வணக்கம், விடுதலை சிறுத்தைகள் வீர வணக்கம், விடுதலை சிறுத்தைகள் வீர வணக்கம். புரட்சியாளர் அம்பேத்கரை 135வது பிறந்த நாளையொட்டி கடலூர் மாவட்டம் குறிஞ்சிப்பாடியில் 4 இடங்களில் அவரது திருவுருவ சிலை மற்றும் திருவுருவ படங்களுக்கு விசிக சார்பில் மாலை அணிவித்து வீரவணக்கம் செலுத்தப்பட்டது. இந்த நிகழ்வில் திமுக குறிஞ்சிப்பாடி மேற்கு ஒன்றிய செயலாளர் பொறியாளர் சிவகுமார் மற்றும் விசிக நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். பாபா சாஹிப் அம்பேத்கருக்கு, வீர வணக்கம், வீர வணக்கம், வீர வணக்கம், வீர வணக்கம். இந்திய அரசியலமைப்பு சட்டத்தந்தை டாக்டர் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களின் 136வது பிறந்த நாளை முன்னிட்டு குறிஞ்சிப்பாடி சட்டமன்ற தொகுதியின் சார்பாகவும் குறிஞ்சிப்பாடி நகர ஒன்றிய சார்பாகவும் 4 இடங்களில் நாம் தேர்வு செய்து முதலிடமாக குறிஞ்சிப்பாடி அண்ணா நகர் பகுதியில் எல்லப்பம்பட்டை முகாம் சார்பாகவும், குறிஞ்சிப்பாடி காந்தி சிலை பகுதியில் நம்முடைய விழப்பலம் முகாம் சார்பாகவும், அதனைத் தொடர்ந்து பொதுவான ஒரு நிகழ்ச்சியாக குறிஞ்சிப்பாடி பேருந்து நிலையத்தில் புரட்சியாளர் அம்பேத்கர் சிலைக்கு கட்சியினுடைய முன்னணி பொறுப்பாளர்கள் தலைமையில் நாம் மாலை அணிவித்து பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். வருகின்ற மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி சட்டமன்ற தேர்தலில் குறிஞ்சிப்பாடி எழுச்சி தமிழர்கள் ஆதரவு பெற்ற வேட்பாளர் அருமையண்ணன் மாண்புமிகு அமைச்சர் MRK பன்னீர்செல்வம் அவர்களில் உதயசூரியன் சின்னத்தில் மாபெரும் வெற்றி செய்வோம், உறுதியேற்போம் என்று சொல்லியும், மேலும் தலைவர் அவர்கள் அறிவுறுத்தியபடி இன்றைக்கு கட்சியினுடைய உறுதிமொழி ஏற்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியின் கட்சியினுடைய மாநில பொறுப்பாளர்கள் எல்லாம் கலந்து கொண்டோம். அதேபோல் நாளை 15/4/2026 அன்று மாலை சரியாக 4 மணி அளவில் நம்முடைய எழுச்சி தமிழர் அவர்கள் குறிஞ்சிப்பாடி நம்முடைய வெற்றி வேட்பாளர் மாண்புமிகு MRK அவர்களுக்கு ஆதரவு திரட்ட ஆலப்பக்கம் வருகிறார். அதையும் நாம் பிரகடனப்படுத்தினோம். இந்த நிகழ்ச்சியிலே கட்சியினுடைய பொறுப்பாளர் அனைவரும் கலந்து கொண்டார்கள். புரட்சியாளர் அம்பேத்கரை 135வது பிறந்த நாளையொட்டி காஞ்சி மாநகரில் உள்ள அவரது திருவுருவ சிலைக்கு விசிக மாவட்ட செயலாளர்கள் அருள்நாதன், எழிலரசு தலைமையில் மாலை அணிவித்து மலர் தூவி வீரவணக்கம் செலுத்தப்பட்டது. இந்த நிகழ்வில் விசிக மண்டல துணை செயலாளர்கள் மதியாதவன், மாவட்ட பொருளாளர் திருமாதாசன், செய்தி தொடர்பாளர் கனகராஜ், நகர செயலாளர் பாலாஜி, நகர பொருளாளர் வினோத்குமார், மாநகர ஒன்றிய கவுன்சிலர் ரேகா ஸ்டாலின், மாநகர கவுன்சிலர் கௌதமி திருமாதாசன், மகளிர் விடுதலை இயக்க துணை செயலாளர் இந்திரா, அம்பேத்கர் விளவன் ஒன்றிய செயலாளர் சத்யா மற்றும் தனகோபி, ஸ்டான்லி, ஞானம், ரமேஷ், சிலம்பரசன், வழக்கறிஞர் லோகநாதன், சதீஷ், கோபி உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். அரசமைப்பு சட்டத்தை
பாதுகாப்போம் பாதுகாப்போம் வேறறுப்போம் 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 சனாதனத்தை வேறறுப்போம். புரட்சியாளர் அம்பேத்கரின் 135வது பிறந்த நாளையொட்டி கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளி அடுத்த மத்தூர் பேருந்து நிலையம் முன்பு அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த அவரது திருவுருவப் படத்திற்கு விசிக மத்தூர் வடக்கு ஒன்றிய செயலாளர் சேட்டு தலைமையில் மாலை அணிவித்து வீரவணக்கம் செலுத்தப்பட்டது. இந்த நிகழ்வில் மண்டல துணை செயலாளர் ஜிம் மோகன் மற்றும் சங்கத்தமிழ் சரவணன், பழனிசாமி, முனீரா, வீரமணி, சுதாகர், திருப்பதி, அம்பேத்கர், முனீர், திருமுகம், லட்சுமணன், வினோத், கோவிந்த், தமிழ்ச்செல்வன், தமிழ்மணி, வள்ளி, சரவணன், வசந்த், சிந்து, திருமூர்த்தி, சூர்யா, அருணகிரி, கலைசெல்வன், வெங்கடேசன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டு சமத்துவ நாள் உறுதிமொழியேற்றனர். சட்டத்தை எழுதியவருக்கு சரித்திரம் படித்தவருக்கு சாதி ஒழிப்பு போராளிக்கு சமூக நீதி போராளிக்கு சமத்துவ தந்தைக்கு வீர வணக்கம். புரட்சியாளர் அம்பேத்கரின் பிறந்தநாளையொட்டி நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் அடுத்த கவுண்டம்பாளையத்தில் அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த அவரது திருவுருவப் படத்திற்கு விசிக ராசிபுரம் மேற்கு ஒன்றிய பொறுப்பாளர் கோபி தலைமையில் மாலை அணிவித்து வீரவணக்கம் செலுத்தப்பட்டது. இதில் கவுண்டம்பாளையம் முகாம் செயலாளர் கருப்பணன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். தொடர்ந்து கேக் வெட்டி அனைவருக்கும் வழங்கப்பட்டது. அம்பேத்கருக்கு வீர வணக்கம். தந்தை பெரியாருக்கு முடக்காத்தாம் பாண்டியதற்கு அயோத்திதாச பண்டியதற்கு புரட்சியாளர் அம்பேத்கரின் பிறந்தநாளையொட்டி கரூர் மாவட்டம் குளித்தலை பேருந்து நிலையம் காந்தி சிலை முன்பு அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த அம்பேத்கரின் திருவுருவப் படத்திற்கு விசிக கரூர் கிழக்கு மாவட்ட செயலாளர் சக்திவேல், குளித்தலை சட்டமன்ற தொகுதி திமுக வேட்பாளர் சந்திரன் உள்ளிட்டோர் மாலை அணிவித்து மலர் தூவி வீரவணக்கம் செலுத்தினர். புரட்சியாளர் அம்பேத்கரின் பிறந்தநாளையொட்டி கடலூர் மாவட்டம் புவனகிரி சட்டமன்ற தொகுதி கமாபுரம் வடக்கு ஒன்றிய மேட்டுக்குப்பம் ஆர்ச்சி பேருந்து நிலையத்தில் அருகில் அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த புரட்சியாளர் அம்பேத்கரின் திருவுருவப் படத்திற்கு விசிக ஒன்றிய செயலாளர் வழக்கறிஞர் மணிபாலன், புவனகிரி சட்டமன்ற தொகுதி மாவட்ட பொருளாளர் ஜெயராமன் தலைமையில் மாலை அணிவித்து மலர் தூவி வீரவணக்கம் செலுத்தப்பட்டது. இந்த நிகழ்வில் மருத்துவர் புருஷோத்தமன், தங்கக்குமார், ராகவனந்தமூர்த்தி, வீரசெல்வன், சண்முகசாமி, பாலமுருகன், தினேஷ்குமார், கலைசெல்வன், ஆனந்தகுமார், கதிரவேல், செல்வமணி உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். புரட்சியாளர் அம்பேத்கரின் பிறந்த நாளையொட்டி நீலகிரி மாவட்டம் குன்னூர் பேருந்து நிலையம் அருகே அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த அவரது திருவுருவப் படத்திற்கு குன்னூர் சட்டமன்ற தொகுதி மாவட்ட செயலாளர் சுதாகர் தலைமையில் மாலை அணிவித்து வீரவணக்கம் செலுத்தப்பட்டது. இதில் நகர செயலாளர் கோபாலகிருஷ்ணன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். இதேபோல் நெல்லியாளம் நகரம் பகுதியில் அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த அவரது திருவுருவப் படத்திற்கு விசிக மேற்கு மாவட்ட செயலாளர் புவனேஸ்வரன் தலைமையில் மாலை அணிவித்து வீரவணக்கம் செலுத்தப்பட்டது. இதில் நகர பொறுப்பாளர்கள் சுரேஷ், குருபக்தி மற்றும் இளையராஜா, இளவரசன், சுப்பிரமணியம், நினிவாக்கியநாதன், ரஞ்சித் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். வீரவணக்கம். தந்தை பெரியாருக்கு, தாத்தா ரட்டமலை சீனிவாசனுக்கு, அயோத்திதாச பண்டிதருக்கு வீர வணக்கம். வீர வணக்கம். வீர வணக்கம். வீர வணக்கம். புரட்சியாளர் அம்பேத்கரின் பிறந்த நாளையொட்டி காஞ்சிபுரம் மாவட்டம் வாலாஜாபாத், ஊத்துக்காடு, ஐமச்சேரி ஆகிய பகுதிகளில் உள்ள புரட்சியாளர் அம்பேத்கரின் திருவுருவ சிலை மற்றும் படங்களுக்கு விசிக சார்பில் மாலை அணிவித்து வீரவணக்கம் செலுத்தி பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. திரும்பதாசன் தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்வில் மாவட்ட துணை செயலாளர்கள்
ஜார்ஜ் வளவன், வழக்கறிஞர் அசோக்குமார், மதன், குடியரசு, முரளி, ஐயப்பன் மற்றும் கார்த்தி, அருண், பாஷா, பாபு, ஜானகிராமன், சின்னா, தனபால், ரூபேஷ், மணி, கணேஷ், பிரசாத், பீமாராவ், விக்னேஷ், மனோஜ், அபிஷேக், ஜெகநாதன், ஓம், டீசோ உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். தந்தை பெரியாருக்கு அயோத்திதாச பண்டிதருக்கு உயிர் நீத்த தியாகிகளுக்கு விடுதலை சிறுத்தைகள் வீர வணக்கம். புரட்சியாளர் அம்பேத்கரின் 135வது பிறந்த நாளையொட்டி கோவை மாவட்டம் போத்தனூரில் உள்ள அவரது திருவுருவ சிலைக்கு தொண்டாமுத்தூர் தொகுதி மாவட்ட செயலாளர் கோவை முகமது அலி தலைமையில் மாலை அணிவித்து வீர வணக்கம் செலுத்தி சமத்துவ நாள் உறுதிமொழி ஏற்கப்பட்டது. இந்த நிகழ்வில் மாவட்ட பொருளாளர் விஜயகுமார், செய்தி தொடர்பாளர் ராஜ்குமார், மாவட்ட துணை செயலாளர்கள் சுப்பிரமணி, கிருஷ்ணவேணி, சிறுத்தை சேட், மாவட்ட நிர்வாக குழு உறுப்பினர்கள் தளபதி, முஜிப், மு ரஹ்மத் நிஷா, சல்மான், மகளிர் விடுதலை இயக்கத்தின் மாவட்ட செயலாளர் ஜோதிமணி மற்றும் காஜா, அன்சர், புர்கான், காதர், அப்துல் ரஹ்மான், ஆகாஷ், ஹுசைன், அபுதாஹிர், அப்துல் சலாம், அன்வர்பாய் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். மாவட்ட செயலாளர், தொண்டாமுத்தூர் சட்டமன்ற தொகுதி மாவட்டம், விடுதலை சிறுத்தைகள் கட்சி. இன்று ஏப்ரல் 14 புரட்சியாளர் அரசியலமைப்பு சட்டத்தை நமக்கு வழங்கிய டாக்டர் அம்பேத்கர் அவர்களின் 153வது பிறந்த நாள். இந்த பிறந்த நாளில் தொண்டாமுத்தூர் சட்டமன்ற தொகுதி மாவட்ட விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் இன்று போத்தனூர் அம்பேத்கர் சிலையில் மாலை அணிவித்து சமத்துவ நாள் உறுதிமொழி ஏற்கப்பட்டது. இந்த நாளில் சமத்துவம், சமூக நீதி, சுதந்திரம் உள்ளடக்கிய அரசியலமைப்பு சட்டத்தை எழுதிய மகத்தான சட்ட மாமேதை புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் அனைத்து தரப்பு மக்களுக்கும் எழுதப்பட்ட இந்த அரசியலமைப்பு சட்டம் உலகத்தில் வாழக்கூடிய, அதுவும் குறிப்பாக இந்தியாவில் வாழக்கூடிய அனைத்து தரப்பு மக்களுக்கான சொந்தமான சட்டம்தான் இந்த அரசியலமைப்பு சட்டம். இந்த சட்டத்தை எழுதிய புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களை எழுச்சி தமிழர் அவர்கள் தலைமையிலே அந்த அரசியலமைப்பு சட்டத்தையும் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களுடைய கொள்கையையும் நாங்கள் பாதுகாப்போம். ஏப்ரல் 14 புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களின் பிறந்த நாள் சமத்துவ நாளாக அறிவிப்பு செய்த இன்றைய களத்தல் சிறுத்தைகள் நிகழ்ச்சியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் நிகழ்ச்சிகள் அனைத்தையும் பார்த்தோம். நாளையும் இதேபோன்று சிறுத்தைகளின் பாய்ச்சலை களத்தில் காண்போம். வணக்கம். உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளே,